இவர் அமைச்சராக இருந்தால் விட்னஸை பாதிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இது அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு இன்னொரு அப்ளிகேஷன் போடுறதாக இருந்தால் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு வேணும். ஸோ நடுவில் உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போனார், லாஸ்ட்டாக நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு கொண்டு போனார். இப்போ நேற்றுக்கு கேட்ட கேள்வி நீங்கள் எல்லாரும் செந்தில் பாலாஜிக்கு வைக்கப்பட்ட கேள்வின்றீங்க. இல்லை, இது உண்மையாக நீங்கள் படிச்சீங்கன்னால் அந்த கேள்வி தமிழக முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட சாட்டையடின்னு வச்சுக்கணும். ஏன்னா அரசியல் சட்டப்படியாக ஒரு அமைச்சர் தொடர்வது என்பது சீஃப் மினிஸ்டருடைய பிளஷர், அவருடைய அட்வைஸ் படி கவர்னர் நியமிக்கிறது. எனவே இவரை ஏன் தொடர வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் வந்த 2-3 நாள், 3வது நாளே அதே 2 முக்கியமான துறைகள், ஏடிஎம் துறைகள், எனி டைம் கேஷ், டெய்லி பல 100 கோடிகள் எடுக்கும் துறை என்று சொல்லப்படும் அதே துறையை வச்சுக்கிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் திமுகவின் மன்னர் பரம்பரை சேர்ந்த முதிய இளவரசரை கூட உதவி முதலமைச்சருங்கிறது இவர் வர வரைக்கும் கொடுக்காம வச்சுருந்தாங்க. ஸோ அதனால இப்போ நேற்றைக்கு கேட்டிருக்கிற கேள்வி, அதாவது என்ன கேட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா, அப்படி என்றால் அவர் தொடர்ந்து விரும்புகிறேன் என்றால் நாங்கள் வேறு முடிவு எடுக்கணும். நாங்கள் இந்த ஜட்ஜ் அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் அமைச்சராக இருக்கணும்னா நாங்கள் உள்ளே அனுப்புவோம், அவருக்கு ஜாமீன் மறுக்கலாம்.